ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். முட்டையை வச்சு நம்ம பலவிதமான ரெசிபி செய்வோங்க. ஆனால் ரொம்பவே புது விதமான முட்டையை வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எவர்சில்வர் கிண்ணம் எடுத்துக்கோங்க. குட்டியாக இருக்கக்கூடிய கிண்ணங்களே போதும். 3 கிண்ணம் நமக்கு தேவைப்படும். இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. சுற்றி ஓரங்கள்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. 3 கிண்ணத்துலையுமே நான் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க. இதில் நாம் முட்டையை தான் உடச்சி ஊற்றிக்க போகிறோம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்துலேயும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு கலங்காமல் இருக்கணும். அந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்சு நம்ம மிளகாய்த்தூள் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பிஞ்சு சால்ட்டு அதையும் தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அது சும்மா ஒரு 2-3 இலைகள் சின்ன சின்னதாக அதை கிள்ளி போட்டுக்கோங்க. இது வாசனைக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இந்த முட்டையை நாம் வேக வைக்க போகிறோம். முட்டையை வேக வைக்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி கொதிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம முட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த முட்டை கிண்ணத்தை ஒன்றுனா நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டை கிண்ணத்தை செட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். மூடி போட்டு விட்டுடலாம். முட்டையை வேக விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். முட்டை வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு ஒட்டலை பாருங்கள், முட்டை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பவுல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நான் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். 1 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 பல்லு எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி அதையும் தோல் சீவிட்டு பொடியாக 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெங்காயம் தக்காளியிலே ஈரப்பதம் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு ஆற வச்ச முட்டையை இந்த கிண்ணத்துலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் காம்பை வச்சுட்டு சுற்றிலும் நம்ம சுரண்டி விட்டாலே போதும், ஈஸியாக எடுக்க வரும். நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்பூனை இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி எடுத்தாலே எடுக்க வரும். பாருங்கள், கிண்ணத்தில் எதுவுமே ஒட்டலை. இதே மாதிரி தான் நம்ம எல்லா முட்டையும் எடுத்துக்க போகிறோம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலையை நம்ம 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம அரைச்ச இந்த மசாலா அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா நான் 2 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. ஏன்னா பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம வதக்குறோம். ஏன்னா அதை நம்ம பச்சையாகவே அரைச்சி எடுத்துருந்தோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இப்போ அதிலேருந்து எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம். தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அளவு இல்லை. உங்களுக்கு கிரேவி எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இப்போ நம்ம சால்ட் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம முட்டையில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போதலைன்னா நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி 2 நிமிஷம் கொதிக்கணும். கிரேவி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு கூட நீங்கள் குழம்புல விட்டுக்கலாம். முட்டையை போட்டதுக்கப்புறமா ரொம்ப கலர வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி கிரேவியை தள்ளி விட்டாலே போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். கிரேவி மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். மேலே எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி தெளிஞ்சு வந்தாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முட்டை இருக்கிறதுனால கலக்காமல் பொறுமையாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கிரேவியில் முட்டை நல்லா சூப்பராக இன்னும் நல்லா வெந்திருக்கு. கிரேவியோடு சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் தூவி விட்டுக்கிறேன். கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம முட்டையை வச்சு கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம முட்டையை வேக வச்சு செய்யும் பொழுது அதில் உப்பு காரம் எதுவுமே அதில் ஏறாது. ஆனால் இதில் நம்ம பச்சையாக உடச்சி ஊற்றி வேக வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம டேரெக்டாக உடச்சி ஊற்றினா முட்டை கலங்கிடும் அப்படின்னு பயப்படுறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இதை நீங்கள் குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், கிரேவி செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செஞ்சாலும் அவ்வளவு அருமையாக இருக்குங்க. உப்பு காரம்லாம் உரைச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வச்சு ரொம்பவே சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.